ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார் கல்பிரிட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மாடிஃபைடு போலோ. இது வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல் 1.2 MPI. இந்த வண்டியில் என்னென்ன மாட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ஒரு WU ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட்ஸ். தென் ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருக்கு. இந்த வண்டி கூட வராது, ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷஸ் போட்டிருக்கு கிரில்லுக்குள்ளே. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் இருக்கும், பட் இது நம்ம டீக்ரோம் பண்ணியிருக்கோம். தென் நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா F1 டைப் நம்பர் பிளேட்ஸ் போட்டிருக்கு. அதில் ஜெர்மன் ஃப்ளாக் ஸ்ட்ரைப்ஸ் லைன் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வாங்க வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். இதை சைட் ப்ரொஃபைல் ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் வீல்ஸ் போட்டிருக்கு. பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்டி, அந்த பிராண்டில் போட்டிருக்கு. தென் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோன். டயர் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 195, 55 or 16 inches ரன் ஆகிட்டுருக்கு. தென் பிரேக் கேலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப பிரேக் டஸ்ட் இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. க்ளீனாக வாஷ் அவுட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஃபெண்டரில் இந்த இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணியிருக்கு. சைடு மிரர் கேப்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ரூஃபும் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லாமே பிளாக் ஒர்க் பண்ணியிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரைப் லைன், இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். தென் பேக்லேயும் சேம் செக்ஷன் டயர் தான், 195, 55 or 16 பிளாட்டி அலாய்ஸ் பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ். சின்னதாக ஒரு பெட்ரோல் அப்படின்னு ஒரு பேஜிங். தென் டோர் கார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா மாட்டியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பாய்லர். டெய்ல் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணியிருக்கு. தென் போலோ பேஜிங் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கு. இதுவும் டீக்ரோம் பண்ணியிருக்கு. வோல்க்ஸ்வேகனோட சிம்பிளும் பார்த்தீங்கன்னா டீக்ரோம் பண்ணியிருக்கு. தென் பூட் கார்னிஷும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கு. ரெமஸ் வால்வோட்ரானிக் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இதில் போட்டிருக்கு. தென் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு F1 டைப் நம்பர் பிளேட் வித் அந்த ஜெர்மன் ஃபிளாகு. ரியர் கேமரா இருக்குது. ரெட்ஜிலா அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கோம். இதை சைட் ப்ரொஃபைல். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாட்ஸும் பண்ணலை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் மார்க்கெட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. இது கூடயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஜிபிஎஸும் வந்துடும் உங்களுக்கு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, அதுவும் இது கூட இன்பில்ட் வந்துடும். வால்வோட்ரானிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் சப்ளை இங்கே 12 volt சாக்கெட்லேருந்து எடுத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷரோட ரிமோட்டு. தென் இது வந்து ரெமஸ் வால்வோட்ரானிக் எக்ஸாஸ்ட் சிஸ்டமோட ரிமோட்டு. இது வந்து நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஃப்ளர் டெலீட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பெருசாக வேறு எதுவும் எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் பண்ணலை. சவுண்ட் வந்து டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாஷரும் எக்ஸாஸ்ட் நோட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃபில் இருக்குது. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. ப்ரோ ரெவ் பண்ணு. இது எக்ஸாஸ்ட் ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த அளவு தான் லவுட்னஸ் வரும். நீங்கள் வேணுங்கீழே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வால்வ் ஓப்பனிங் க்ளோசிங் க்ளோஸ் ஷாட்ஸில் காட்டுறேன். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பாருங்கள். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வால்வ் ஓப்பனில் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வால்வ் க்ளோஸ் ஆனது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷர் இப்போ ஆனில் இருக்குது. அதுக்கு தனியாக சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இது ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷர் ஆன் ஆயிரும். தென் இது வந்து ஃபாக் லேம்புக்கு தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். தென் டிஆர்எல் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்எல் ஆனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ளாஷரும் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வைட் ஆங்கிள் வைக்கிறேன். லுக் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.